ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வேலை செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முட்டை குழம்பு செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், சாதம் வெந்துட்டுருக்கு. இந்த முட்டை குழம்புக்கு தேங்காய் கிடையாது. பாருங்கள், 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் இப்போ அரைச்சிக்கணும். தக்காளியும் அரைச்சிக்கணும். முட்டை குழம்புக்கு முட்டை. எப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும், சோம்பு சேர்த்துக்கணும், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சமாக கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி முட்டையை ஆஃப் ஆயில் மாரி மடக்கி எடுத்து குழம்புல சேர்க்கணும். இப்போ எல்லா முட்டையும் இந்த மாதிரி செஞ்சுட்டு காமிக்கிறோம். அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். இப்போ கொதிக்க வச்சுட்டு காமிக்கிறோம். பாருங்கள், எப்படி குழம்பு கொதிக்குது பாருங்கள். பாருங்கள், முட்டையெல்லாம் ஊற்றியாச்சு. உள்ளே வந்து மஞ்சள் கருது வேகாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் குழம்புல சேர்த்துக்கலாம். ஆஃப் ஆயில் மாதிரி இருக்கும். இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாதி வேகாமல் இந்த முட்டை அப்படியே இருக்குது. இது அப்படியே குழம்புல எடுத்து போட்டால் சூப்பராக நல்லா வெந்து செமையாக இருக்கும் குழம்பு. பாருங்கள், முட்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆனாலும் காமிக்கிறேன். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி பாருங்கள், தக்காளி முட்டை குழம்பு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். பாருங்கள், எங்கள் அண்ணன் வந்து முட்டை ஆம்லேட் போட்டுட்ருக்கான். பாருங்கள், முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பை गाइस.